என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மந்த்து ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக 2024 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பல அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ரேஷன் கடைகளில் கூடுதலாக வந்து சில பேரை வந்து சேர்த்துருக்குறோம், கூடுதலாக சில பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறோம் அப்படின்றதும் தொடர்ந்து தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் அதிக அளவில் சேர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ரீசன்ட் டைமில் 2 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சில பேர் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, என்னய்யா எங்களுக்கெல்லாம் வந்து காசு வரலை கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, இல்லைம்மா எலெக்ஷன் முடியிட்டோம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து அனைத்து விதமான முழுமையான முடிவுகளுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. கூடுதலாக 25,000 பேர் சேர்த்துருக்குறாங்க. மந்த்லி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுலையே நிறைய குழப்ப நிலை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ குறிப்பாக நிறைய பேர் டெத் ஆகுவாங்க எதிர்பாராத விதமாக. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் விழுதா இல்லை ஆக்டிவாக இருக்கா அப்படின்னே சொல்லிட்டு தெரியாத ஒரு பேட்ச் இருக்குது. சில பேர் ஓகே ஆவாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அவங்களுக்கு அமௌண்ட் போகும். இந்த மாதிரி மாதம் யாருக்கு வருது, எங்கே எடுக்கிறாங்க, யாரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பேருக்கு ஒரு வராமல் போகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அதுக்கு தான் உதய் அவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த போராடிய ஒருவர் பிடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிவேல் தியாகராஜன். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார், கொடுத்துடலாம், எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வரத்துக்கு 1 இயருக்கு முன்னாடியே டெஃபினெட்லி இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் ஷேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு ஹோப் தானே. ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம நிறைய பேச வேண்டியதும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே A to Z வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கான அறிவிப்பாக இது வந்திருக்கு. என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான அறிவிப்புகளாக இது வந்து வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி